தமிழ்நாட்டின் 234 சட்டமன்ற தொகுதிகளையும் ஒவ்வொன்றை பத்தியும் ஒவ்வொரு நாளும் ரொம்ப விளக்கமாவே உங்கள் தொகுதி உங்கள் பிரதிநிதியில பார்த்துட்டு இருக்கோம். இந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற தொகுதி சேலம் வடக்கு தொகுதி. சேலம் 1, சேலம் 2 என்று இருந்த தொகுதிகள் தொகுதி மறுசீரமைப்புக்கு பின் 3ஆக பிரிக்கப்பட்டன. அவற்றில் ஒன்றாக சேலம் வடக்கு தொகுதி உள்ளது. சேலம் மாநகராட்சியின் கண்ணக்குறிச்சி, அஸ்தம்பட்டி மண்டலத்துக்குட்பட்ட வார்டுகள், சேலம் தாலுகா பகுதி, ஓமலூர் தாலுகாவின் பகுதியளவு ஆகியவற்றை உள்ளடக்கியது இந்த சேலம் வடக்கு சட்டப்பேரவை தொகுதி. இத்தொகுதியில் மொத்தம் 2,09,805 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் ஆண் வாக்காளர்கள் 1,04,919 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,04,880 பேரும் உள்ளனர். மூன்றாம் பாலினத்தவர் 6 பேர் வாக்காளர்களாக உள்ளனர். சேலம் வடக்கு தொகுதியை பொறுத்தவரை அதிமுக, திமுக கட்சிகளுக்கு சம வாய்ப்பு உள்ளது. கூட்டணி பலமே இங்கு வெற்றியை தீர்மானிப்பதாக இருக்கிறது. இந்த தொகுதியின் தற்பொழுதைய எம்எல்ஏவாக தேமுதிகவின் அழகாபுரம் மோகன்ராஜ் இருந்து வருகிறார். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. அந்த வகையில சேலம் வடக்கு தொகுதிக்கான சிறப்பம்சங்கள் என்ன பார்க்கலாம். சேலம் மாவட்ட தலைநகர் உள்ள தொகுதியாக சேலம் வடக்கு தொகுதி உள்ளது. 52 அரசு அலுவலகங்களை உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், சேலம் அரசு மருத்துவமனை, ஒருங்கிணைந்த நீதிமன்றங்கள், மத்திய சிறைச்சாலை போன்றவை இங்கு இருக்கின்றன. 2 அரசு கலைக்கல்லூரிகள், அரசு தொழில்நுட்ப மையம், மத்திய அரசின் கைத்தறி தொழில் பயிற்சி மையம் மற்றும் பல தனியார் கல்லூரிகள் இங்கு இருக்கின்றன. அரசு ஊழியர்கள் அதிகம் வசிக்கும் தொகுதியாக இந்த தொகுதி உள்ளது. இரும்பு, மரம், பிளாஸ்டிக், மளிகை பொருட்கள், ஜவ்வரிசி போன்றவை மொத்த வியாபாரமாக விற்கப்படுகின்றன. வெளி மாவட்டங்களிலிருந்து இங்கு வந்து இப்பொருட்களை அதிக அளவில் வியாபாரிகள் வாங்குகிறார்கள். இது தவிர சேலத்தின் பிரதான தொழிலான வெள்ளி கொலுசு உற்பத்தி அதிக அளவில் நடைபெறுகிறது. புவிசார் அந்தஸ்து பெற்ற வெண்பட்டு வேட்டி தயாரிப்பும் இந்த தொகுதியின் முக்கிய அடையாளமாக இருக்கிறது. தொகுதியை பத்தி பார்த்துட்டோம். இந்த தொகுதியில போன சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இந்த தொகுதி மக்களுடைய பேராதரவை பெற்று தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு சேலம் வடக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இல்லையா, அவரை பத்தி பார்க்கலாம். சேலம் வடக்கு தொகுதி எம்எல்ஏவாக தேமுதிகவை சேர்ந்த அழகாபுரம் ஆர் மோகன்ராஜ் இருக்கிறார். 62 வயதாகும் இவர் இளங்கலை வரலாறு படிக்க தொடங்கி முடிக்கவில்லை. 1986, 91 ஆண்டுகளில் அழகாபுரம் பஞ்சாயத்து தலைவர், அப்போதைய சேலம் மாவட்ட சேவாதள அமைப்பாளர் பொறுப்புகளை வகித்தார். 1996 திவாரி காங்கிரஸ் மாநில இளைஞரணி பொருளாளராக இருந்தார். அந்த கட்சி கலைக்கப்பட்ட பின்னர் 1998 தமிழக ராஜீவ் காங்கிரஸ் சேலம் மாநகர மாவட்ட தலைவராக இருந்தவர். 2006 தேமுதிகவின் ஒருங்கிணைந்த சேலம் மாவட்ட பொருளாளராக இருந்தார். 2007 தொடங்கி தற்பொழுது வரை சேலம் கிழக்கு மாவட்ட தேமுதிக செயலாளராக இருக்கிறார். தற்போது தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருக்கிறார். இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அழகாபுரம் ஆர் மோகன்ராஜ் தேமுதிகவை சேர்ந்தவர். போன சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். இவர் இந்த தொகுதிக்கு போன தேர்தல் அப்போ என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்தாரு, ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் அதெல்லாம் நிறைவேற்றிருக்காரான்னு தொகுதி மக்கள் பேசியிருக்காங்க. அதே போல என்னென்ன செஞ்சிருக்கேன், என்னென்ன செய்யல, ஏன் செய்யலன்னு திரு மோகன்ராஜ் அவர்களும் விளக்கம் அளிச்சிருக்காரு. பாருங்க. வருஷத்துக்கு 2 கோடி ரூபாய் எம்எல்ஏ நிதி ஒதுக்குறாங்க. 5 வருஷத்துக்கு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குறாங்க. அந்த நிதியிலிருந்து இவர் ஏதோ ஒரு சின்டெக்ஸ் டேங்கு, அது இது தனியார் ஸ்கூலு, பள்ளிக்கூடம் அது கொஞ்சம் பண்ணார். ஒரு வருஷம் அப்படி இப்படியே வந்தார், பொதுமக்கள்லாம் பார்த்தாரு. அதுக்கப்புறம் எந்த ஒரு நிலைப்பாடும் இல்லை, தேய்மானமாக இருக்குது. 2000 கேள்வி கேட்டிருக்கேன், 2000 கேள்வி எழுதி கொடுத்துக்கிறேன். 2000 பக்கமான கேள்வி. ஏன்னா ஒரு 10 கேள்வி சட்டமன்றத்தில் கேட்க விட்டுருப்பாங்க. மீதி ஒரு 200 கேள்வி அந்த வினாக்கள் விடைகள் புத்தகத்தில் வந்திருக்கு. நாங்கள் எவ்வளோ கேள்வி எழுதி கொடுத்தாலும் சபாநாயகர்கிட்ட போய் தேவையான தான் வரும். இதெல்லாம் மக்களுக்கு தெரியறதில்ல. இப்போ அடிப்படை வசதிகள் வந்து எந்த ஒரு வசதியும் இல்லைங்க. எம்பிங்க வந்து அடிக்கல் நாட்டிட்டு போனாங்க. நீ 4 வருஷத்துக்கு மேலே வந்து ஆளுங்கட்சி எம்பிங்க வந்து அவங்க அதை பற்றி ஸ்டெப் எடுக்காத அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்குங்க. இந்த இடத்துல ஒரு டேங்க் கட்டித்தரேன்னு சொன்னாங்க, அதுக்கும் இல்லை. ஒரு சமுதாய கூடம் கட்டித்தரேன்னு சொல்லி 2 வாட்டி வந்து 2 எம்பிங்களும் வந்து
அடிக்கல் நாட்டினாங்க, அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்காது இருக்காங்க? கண்டிப்பாக பின்தங்கி இருக்குது. எல்லா இடத்துலையும் நோட்டு போட்டு வச்சுருக்கிறாங்க, திட்டமிடுதலே கிடையாது. இந்த அம்மா வாயில் சொல்லுவாங்க, ஊடகத்தில் பேப்பரில் வரும், அறிக்கையாக வரும், மக்கள் செய்வாங்களோ எதிர்பார்த்து ஏமாந்து போவாங்க. அரசாங்கமே செயல்படலையில, அரசாங்கமே செயல்படலையே.